அப்பாச்சிமேட்டில் இருக்கும். சுவாமி ஐயப்பனை காணத்துள்ள கூட்டருக்கு அப்பாச்சிமேட்டில் குண்ட வழிபாடு சமர்ப்பிச்சு போக சுவாமியை சரணம் ஐயப்பா. 2 hour கழிச்சு அப்பாச்சிமேட் வந்திருக்கோம். இன்னும் அப்பாச்சிமேட் முடியல. குண்ட வழிபாடு அப்பாச்சிமேட்டில் சமர்ப்பிச்சு போக சுவாமியை சரணம் ஐயப்பா. காணத்துள்ள கூட்டருக்கு அப்பாச்சிமேட்டில் குண்ட வழிபாடு சமர்ப்பிச்சு போக சுவாமியை சரணம் ஐயப்பா. அப்பாச்சிமேட்டில் ஸோ கைஸ் இதுதான் அப்பாச்சிமேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி உருண்டையை தூக்கி அடிப்பாங்க. பிகாஸ் ஐயப்பா பார்த்தீங்கன்னா கீழே விலங்குகள்லாம் அனிமல்ஸ்லாம் இருக்கும்போது பசிக்கு இதுதான் தூக்கி அடிப்பாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ் அந்த உண்டை வழிபாடு அது ஏன் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐயப்பா வந்து மலையை அப்பாச்சிமேட்டு கிடக்கும் போது கீழே காட்டில் பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் வந்து பசிக்கு ஐயப்பாவை பார்த்து ஏதாச்சும் போடுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்துச்சான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்த அந்த அரிசி மாவை உருண்டை பூச்சி கீழே தூக்கி வச்சாரான் சாப்பிட. ஸோ அது இன்னமும் பக்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ சறுக்கம் பார்த்தீங்கன்னா சறுக்கம் அதிகமாக இருக்குங்க. ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பாச்சிமேடு தானா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பாச்சிமேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சறுக்கமாக இருக்கும். மேலே ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:40. ஆல்மோஸ்ட் 1-2 hour கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க உட்காந்தாச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இனி வர பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவலாக இருக்கும். ஏறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டுருக்கேன். சரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. விசிறி விடுவாங்க, குளுக்கோஸ் கொடுப்பாங்க, தர்பூசணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியுமோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிவிட்டு போவாங்க ஆப்போசிட் வரவங்க. மார்னிங் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடல கைஸ். பிகாஸ் இங்கே சாப்பிடவும் முடியாது, சாப்பிட்டாலும் கஷ்டம் தான். பிகாஸ் சாப்பிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஏற முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் சாப்பிடவும் முடியாது, சாப்பிடவும் தோணும்.